அனைவருக்கும் வணக்கம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. பாருங்க, தானம் தவம் இரண்டும் தங்காது. பூமியில தர்மம் வேணும், நியாயம் வேணும், நேர்மை வேணும், நாணயம் வேணும். நம்முடைய நல்ல குணங்கள், நம்முடைய ஒழுக்கம், இதெல்லாம் தான் நமக்கு நம்முடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். இப்போ மழை பெய்யறதுக்கு நமக்கு வழிகளே இல்லாம போயிடுச்சு. மரங்கள் கிடையாது, வனங்களே இல்லை. இந்த நூற்றாண்டின் இறுதியில் வனங்களே இல்லைன்றாங்க. அவ்வளவு வறட்சி வந்துருன்றாங்க. பாருங்க, காடுகளுக்குள்ள இருக்கிற விலங்குகள் எல்லாமே காட்டை விட்டு வந்துருச்சு. ஏன்னா காட்டுக்குள்ளார தண்ணி இல்லை. காட்டுக்குள்ளாரையே தண்ணி இல்லைன்னா நாட்டுக்குள்ளார எப்படி தண்ணி இருக்கும்? இந்த சீமை கருவேல மரங்கள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு முள்ளு மரம். அந்த சீமை கருவேல மரங்கள் ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து நீரை உறிஞ்சி வாழக்கூடிய தன்மையுடையது. நீங்க எங்க வேணாலும் அந்த முள்ளு செடியை பாருங்க. அந்த முள்ளு செடி தான் பசுமையா இருக்குமே தவிர அந்த இடத்துல பிற செடிகளை வளர விடாது, வாழ விடாது. அந்த சீமை மர நிழல்ல பசுமாடுகளை கொண்டு போய் கட்டி வச்சா பசுமாடுகளுக்கு மலட்டுத்தன்மை வருதுன்றாங்க. அதனுடைய அந்த காற்றை சுவாசிக்கும் போது மனிதனுக்கு எல்லா வியாதியுமே வருது. மாட்டுக்கே மலட்டுத்தன்மைன்னா மனுஷனுக்கு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே அந்த சீமை கருவேல மரங்களை அந்தந்த ஆட்களை வச்சு, அந்தந்த கிராமத்து இளைஞர்களை வச்சு முதல்ல அந்த சீமை கருவேல மரங்களை வெட்டி தள்ளுங்க. வெட்டி தள்ளினாதான் மழை நீர் தேங்கும், மழை வரும், நல்ல ஒரு சுகாதாரமான காற்று இருக்கும், மாடு கன்றுகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனுஷனுக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த பசு மஞ்சளை வச்சு உங்களுக்கு ஒரு அழகு குறிப்பு சொல்ல போறேன். பெண்களுக்கு எல்லாரும் பெண்கள் நாம எப்பயுமே அழகாவும் நம்முடைய தோல் மினுமினுப்பாவும் நம்ம நல்ல பளபளன்னு இருக்கணும். நம்ம எல்லாருமே யோசிப்போம் தானே. நமக்கு எப்பவுமே அது பிடிக்கும். முதல்ல நம்ம பார்க்க நமக்கு பிடிக்கணும். நம்ம நெட்டையா, குட்டையா, கருப்பா, சிவப்பா, அழகா இருக்கமா, அழகு இல்லையா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆரோக்கியமான தோல் மினுமினுப்பு நமக்கு வேணும் இல்லைங்களா? அப்போ இந்த பசு மஞ்சளை வச்சு என்ன செய்யலாம்? ஒரு ஃபேஷியல் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். பாருங்க, அந்த ஃபேஷியலுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி நான் காட்டினதுல விரல் மஞ்சள் தோல் எடுத்துக்கோங்க. இந்த பசு மஞ்சள் தோலை நீக்கி இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் இது கடலை மாவு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சிருக்கேன். இவ்வளவுதான், ரொம்ப கிடையாது. இந்த 3 பொருட்களை வச்சுதான் உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் நான் காட்ட போறேன். இப்போ இந்த மஞ்சளை நல்ல சின்ன சின்ன துண்டா அப்படின்னு இருக்குங்க. நம்ம மிக்சியில தான் அடிக்க போறோம். பசு மஞ்சளை நல்ல தோல் நீக்கி இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 2 ஸ்பூன் கடல மாவு, ஒரு 2 ஸ்பூன் தயிர் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணி பாருங்கள், அந்த தயிர், கடலை மாவு, பசு மஞ்சள் இதை நான் மிக்சியில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் முகம், கழுத்து பகுதி, கை இதிலெல்லாம் நல்லா அடர்த்தியாக ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய தோல் மினுமினுப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா நிறமே இல்லாதவங்க கூட நிறம வந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த பசுமஞ்சள் ஃபேஷியல் இந்த கிழங்கை வச்சு நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அழகுன்றது நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த இயற்கையான மூலிகை, நல்ல மூலிகை, மிகச்சிறந்த மூலிகை முகத்துக்கு மஞ்சள் தான். இன்றைக்கும் நம்ம பெரியவங்க பாட்டியெல்லாம் பாருங்க, ஒரு மஞ்சளை பூசி ஒரே ஒரு குங்கும பொட்டு வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த மங்களகரத்துக்கு இணையான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நம்ம தமிழக பெண்களுக்கு அழகே மஞ்சளும் குங்குமம் தான். எனவே இந்த பசு மஞ்சளை வச்சு நீங்க எல்லாரும் ஃபேஷியல் பண்ணி எல்லாரும் அழகா இருக்கணும்னு அம்மா உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் என்னை சிஸ்டர்னு போடுறீங்க. நான் அம்மா, 61 வயசு ஆச்சு எனக்கு. என்னை எல்லாரும் அம்மானே கூப்பிடுங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இதை விட நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.